الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الرجاء. قال الله تعالى: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وقال تعالى: رحمتي وسعت كل شيء. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல். 51வது பாடம். இதுவரை நாம் அல்லாஹுடைய அச்சம், பயம் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாகவே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆதரவு சம்பந்தப்பட்ட பாடங்களை நமக்கு இங்கு காண்பிக்கின்றார்கள். 50வது பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நான் தெரியப்படுத்தினேன், ஒரு முஃமினுக்கு அச்சம் மற்றும் ஆதரவு என்ற இந்த இரண்டுமே ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இரண்டு இறக்கைகள் போல, இரண்டு தரப்பு இரண்டு இறக்கைகள் போல. ஒரு இறக்கையை கொண்டு அந்த பறவையால் பறக்க முடியாது, கீழே விழுந்து விடும். இப்போ இரண்டு தரப்பிலும் பேலன்ஸாக இருந்து செய்வதுதான் அவன் பறக்க முடியும், அதுதான் அந்த பறவை பறக்க முடியும். அதே போல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்பொழுது, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அச்சமும் இருக்க வேண்டும், அதே நிலையில் ஆதரவும் இருக்க வேண்டும். அச்சம் எப்பொழுது இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து அவன் தன்னை தடுத்துக் கொள்ளும் பொழுது அச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன் என்றால் என்னை தண்டித்து விடுவான், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை நான் புறக்கணித்தேன் என்றால் தண்டித்து விடுவான் என்ற அச்சம் இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நப்சு நம்மை தூண்டி அல்லது தவறான விஷயங்கள் செய்வதற்காக அதை தூண்டி செய்து விட்டோம் என்றால் அங்கு நிராசை அடையக்கூடாது, மாறாக உடனடியாக அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடி ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிப்பான். இந்த இரண்டுமே இருக்க வேண்டும். அதில் இன்று நாம் ஆதரவு வைத்தல், அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்ற அந்த பாடத்தில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு கூறிவிடுங்கள், யார் தன் மீது அநியாயம் செய்து கொண்டார்களோ, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மற்றும் அவனுடைய கருணையிலிருந்து நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவனே மன்னிக்க கூடியவனும் கருணையாளனாக இருக்கின்றான். தன் மீது அநியாயம் செய்து கொண்டவன் என்ன அர்த்தம்? பாவங்களை செய்து கொண்டு மனிதனுக்கு அல்லாஹு தஆலாவை உடைய கடமைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அவனுக்கு அல்லாஹு தஆலாவுடைய உதவி, அவன் தன் மீது நன்மையை நாடுகின்றான். நாம் ஒருவருக்கு நலை நாடுகின்றோம் என்றால் ஒரு கைரான விஷயத்தை விரும்பும். நம்முடைய நப்சுக்கு நாம் நன்மையை நாட வேண்டும் என்றால் என்ன செய்வது? அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை பூர்த்தி செய்வதும், அல்லாஹ் தடுத்த விஷயத்திலிருந்தும் தடுத்து கொண்டாலே நாம் நமக்காக நல்லது செய்கிறோம். இல்லை, அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை பூர்த்தி செய்யவில்லை, அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் நாம தவறு அந்த பாவங்களை செய்துவிட்டோம் என்றால் நாம் நம்மீதே அநியாயம் செய்து கொள்கின்றோம். அதே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, நபியே நீ கூறுவீராக, தங்கள் விஷயத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து குற்றங்களையும் மன்னிப்பவன், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் நிகரல்லா அன்பாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் மனசால அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினோம் என்றால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்ப்போம். ஹதீஸுல் குதுஸில் வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், எனக்கு ஒரு அடியான் இருக்கின்றான், அவன் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்வானோ அந்த நேரத்தில் பாவம் செய்துவிட்ட பிறகு என்னை பற்றி நினைப்பான். எனக்கு என்று ஒரு ரப்பு இருக்கின்றான், என்னை நாடினால் மன்னிக்கவும் செய்வான், என்னை நாடினால் அவன் தண்டிக்கவும் செய்வான். நான் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன்.
அல்லாஹ் கூறுகின்றான், இந்த அடியானை நான் மன்னித்து விடுகின்றேன். திரும்பவும் சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய நஃப்ஸுடைய ஊசலாட்டத்திலும் தன்னுடைய நஃப்ஸுடைய கண்ட்ரோல் இல்லாமல் திரும்பவும் பாவம் செய்து விடுகின்றான். திரும்பவும் அந்த அடியானுக்கு அவன் உணர்கின்றான், எனக்கு ரப்ப இருக்கின்றான், அவன் என்னை மன்னிக்கவும் செய்வான், தண்டிக்கவும் செய்கின்றான், அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றான், நான் அவனை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி 3 தடவை அந்த ஹதீஸில் வருகின்றது. வார்த்தை வந்த பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, எதுவரை என்னுடைய அடியான் இந்த நிலையில் இருப்பானோ அதுவரை அவனை மன்னித்து கொண்டே இருப்பேன். அப்போ நாம அல்லாஹ் தஆலாவுடைய கருணையிலிருந்தும் அவருடைய அருளிலிருந்தும் நாம நிராசை அடையக்கூடாது. எப்பொழுதும் மனிதன் நிராசை அடைந்து விட்டான் என்றால் தவறான ஒரு முடிவில் சென்று விடுகின்றான். ஷைத்தான் தான் அதுதான் விரும்புகின்றான். ஷைத்தான் நம்மை அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்க வேண்டும் என்று விடாமுயற்சிகளை எடுக்கின்றான். அப்பொழுதுதான் நரகத்தில் கொண்டு செல்ல முடியும். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தூண்டுமா அந்த ஷைத்தான் அவனை வழிகெடுப்பான். இவ்வளவு பாவங்கள் செய்தும் திரும்பவும் அல்லாஹ் மன்னிப்பா என்று நினைக்கிறேன், உனக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு இவ்வளவு பாவம் செய்து விட்டு உனக்கு கொஞ்சம் கூட இந்த சொரணை அல்லது உனக்கு வெட்கம் என்பது இல்லையா? திரும்ப நீ மன்னிப்பு கேட்கிறாயா? உன்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ் நினைக்கிறேன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அந்த நிராசையுடைய நிலையில் கொண்டு வருவோம். மனிதன் நிராசையுடைய நிலையில் வந்து விட்டாலே ஷிர்க் குஃப்ருடைய நிலையில் வந்துவிடும். அல்லாஹ்வையே நிராகரி, சரி விடுதா, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, விடு என்று தன்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய நிலையும் ஆகும். இந்த விஷயத்தில் நாம் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது? கோட்டை விட்டக்கூடாது. மாறாக எந்த பாவங்களாக அல்லாஹ் தஆலா ஷிர்க் போன்ற பாவத்தை மனிதன் மனசால அவன் ஏற்றுக்கொண்டாலே, மனசால அதை மன்னிப்பு தேடினாலே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்ப பாவ மன்னிப்புடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது பெரும் குறிப்பாக ஷிர்க்குடைய பாவங்கள் மனிதன் மன்னிப்பு தேடாமல் அல்லாஹ் தஆலா மன்னிப்பது கிடையாது. அதை தவிர பெரும் பாவங்கள் அல்லாஹ் தஆலா அவன் மன்னிப்பு கேட்டான், அவனுடைய வாழ்க்கை சீராக அமைத்துக் கொண்டான் என்றால் முந்திய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அல்லது அல்லாஹ் தஆலா நாடினான் என்றால் அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாமே நன்மையாக மாற்றப்படுகின்றன. இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மையான அமல்கள் பாவங்களை அழிக்கின்றது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அடியாருடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவான். யோசிச்சு பாருங்க, காலம் பூரா பாவம் செய்து கொண்டிருந்த அந்த மனிதன் அவருடைய இதே ஒரு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கின்றார். அவருடைய மீதமுள்ள அந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நாடியவனுக்கு சுப்ஹானல்லாஹ் மன்னிக்கவும் செய்கின்றான். அந்த பாவங்களை அனைத்துமே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நன்மையாக மாற்றும். அடியான் மறுமை நாளில் ஹதீஸுல் குத்ஸில் வரக்கூடிய வார்த்தை, மறுமை நாளில் ஒரு வாரி கொண்டு வரப்படும். அவனுடைய சில பாவங்களை மறைக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான் மாணவர்களை. அந்த அடியானிடம் கேட்கப்படும், இங்கென்ற அமல் இவங்க ஏதாவது விட்டாங்களா? என்னுடைய அடியார்கள் மாணவர்கள் நீ செஞ்ச அனைத்து விஷயத்தையும் எழுதியிருக்கிறாங்களா? இல்லை ஏதாவது விட்டாங்களா? இல்லை எல்லாமே எழுதப்பட்டது என்று அவன் சொல்லுவான். அவன் பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் உனக்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? இந்த செய்த விஷயம் எனக்கு மாறு செய்தது எந்த ஒரு காரணம் இல்லை என்று அவனுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன கூறுவான்? இவனுடைய எல்லா பாவங்களுக்கும் நன்மையாக மாற்றுங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடும் பொழுது மாணவர்களுக்கு அந்த அடியான் சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதருடைய நிலையம், அந்த அடியான் யா அல்லாஹ் அந்த பாவமும் நான் செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த பாவமும் நான் செய்திருக்கிறேன், இதுல இல்லை என்று அவன் என்ன செய்வான்? நினைவுபடுத்தும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆக இதற்குரிய அல்லாஹ் நடிகார்கள் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு கணக்கிடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், முஃமின்களுடன் அணுகக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், மறுமை நாளில் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அருளை கொண்டுதான் அவன் அணுகுவான், தீர்ப்பளிப்பான் ஆக இருக்கின்றான். அதனால்தான் வசனத்தில் கடைசி ஓதியது ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய கருணை என்னுடைய அருள் எல்லா விஷயத்தையும் சூழ்ந்து கொண்டது, எல்லா விஷயத்தையும் சூழ்ந்து கொண்டது என்று அல்லாஹ் தஆலா திருமறை கூறுகிறார். ஆக எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நிராசை அடையக்கூடாது. எவ்வளவு தவறுகள் செய்தாலும் ரப்பு என்னை மன்னிப்பான், நான் உண்மையாக பாவ மன்னிப்பு தேடினேன் என்றான். பாவ மன்னிப்புக்கு நிபந்தனை 3 நிபந்தனை. ஒன்று, மனிதன் செய்த அந்த பாவத்தை
அவன் செய்ததற்காக அவன் என்ன செய்யணும்? மிகவும் வருந்த வேண்டும். அவன் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை அல்லது எல்லாவுக்கும் மாறு செய்து விட்டேன் என்ற வருந்துதல். இரண்டாவது, அவன் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அடுத்த என்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டேன் உறுதி அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். மூன்றாவது, அல்லாஹு தாலாவிடம் உள்ளத்துடன் அவன் பாவ மன்னிப்பு தேடினான் என்றால் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ஹுகூக்கள், அல்லாஹுடைய கடமைகளில் அவன் குறை செய்த விஷயத்தை எல்லாம் மன்னிப்பான். அதுவே மனிதர்களுக்கு செய்த அநியாயமாக இருக்கும் பொழுது இதுவரை அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்க மாட்டானோ, அல்லது அவருடைய பொருளாதாரமோ அவருடைய உடைமையை எதுவரைக்கும் அவன் திருப்பி கொடுக்க மாட்டானோ அதுவரை அவருக்கு தௌபா அல்லாஹ் தஆலா தௌபாவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது நிபந்தனைகள், தௌபாவுடைய நிபந்தனையாக இருக்கின்றன. ஆக இந்த அமர்வில் வசனத்துடைய விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் ஹதீஸ்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய ஆதரவும் இது இரண்டுமே இருந்த நிலையில் நம்மை அல்லாஹு தஆலா வாழச் செய்வானாக. அல்லாஹு தஆலா நம்மை பாவங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தில் எங்களுக்கு உதவி புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.